ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அர்ஷியும் நானும். இன்றைக்கி ட்ராவல் விலாகோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் ஒரு கண்டினியூவேஷன் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் டேப் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி மார்னிங் நாங்கள் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம், ஃபேமிலியோடு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஈரோட்லேருந்து 11 கிலோமீட்டரில் உள்ள குக்கராயன்பேட்டையில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போகிறோம். இந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்லாம் இல்லை, ஆனால் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோயில். முன்ஜென்ம பாவம் எல்லாம் நீக்கிற கோயில் இது. இதில் வந்து இந்த கோயிலை பற்றி எங்கள் திண்டலில் இருக்கிற எங்கள் அத்தை சொல்லி தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். ஸோ போயிட்டு வந்தோடனே ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. நாங்கள் கோயிலில் வந்து நெய்விளக்கு கொஞ்சம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் போனோம். இந்த அம்மா வந்து நல்லா பேசினாங்க, இந்த கோயிலை பற்றின சிறப்புலாம் சொன்னாங்க. இந்த கோயில் பேர் வந்து பிரம்மலிங்கேஸ்வரர் சிவன் கோயில், அதாவது பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் அப்படின்றதுனால தான் இது பிரம்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில் ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோவில், அதனால் இங்கே வந்து சிவன் வந்து சுயம்பு லிங்கமாக இருக்கார். இங்கே வந்தால் கண்டிப்பாக முன்ஜென்ம பாவம் எல்லாமே நீங்கும். நாங்கள் போன அன்னைக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற விழாவும் இங்கே நடத்தினாங்க. அவங்க குழந்தை வரம் வேண்டி இந்த கோயிலில் வந்து நல்லா மனமுருகி வேண்டிட்டு போனாங்களாம். குழந்தை பிறந்து இங்கே வந்து பேர் வைக்கிறேன்னு வேண்டியிருந்தாங்களாம். ஸோ அதுபடியே 16ஆம் நாள் வந்து இங்கே வந்து பேர் வச்சாங்க. அதை கேட்டோடனே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் மாதிரி ஒரு கிடச்சிது. நம்ம ஏதாவது ஒரு கோயில் போனோன்னா இது மாதிரி நடந்தது அப்படின்னா அதை கேட்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே வாசல்லே வந்து அரச மரத்தில் அடியில் ஒரு பிள்ளையார் இருந்தார், நல்ல பெரிய பிள்ளையார். அதுக்கு நாங்கள் நெய் விளக்கு போட்டுட்டு சுற்றிட்டு அப்படியே நாங்கள் போனோம். நாங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்தாவே மோஸ்ட்லி நாங்கள் கோயிலுக்கு போவோம். எந்தெந்த ஊரில் வந்து மோஸ்ட்லி சிறப்பான கோயில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நாங்கள் போயிட்டு வருவோம். இது மாதிரி ஃபேமிலியோடு அந்த ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மன சந்தோஷமாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும், அதே டைம் ஜாலியாகவும் இருக்கும். இதுதான் வந்து பாருங்கள், அந்த சிவன் சுயம்புலிங்கமாக நம்மளுக்கு வந்து காட்சி தராரு. இங்கே வந்து பிரம்மா வந்து இந்த சிவனை வந்து பூஜிக்கப்பட்டாராம், அதனால தான் பிரம்மலிங்கேஸ்வரர். பிரகாரத்தில் நிறைய சுவாமி இருக்குது. இங்கே வந்து பைரவரை வந்து எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பான பைரவர் இருக்கார். இப்போ நாங்கள் அனுமார் சன்னதிக்கு தான் போயிட்டுருக்கோம். அனுமார் சன்னதி வந்து சிவன் கோயிலில் இருந்தது, கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அங்கே அப்படியே தரிசிச்சுட்டு அப்படியே நாங்கள் பக்கத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சன்னதி இருக்கோ அப்படியே பார்த்துட்டு போனோம். இந்த ஒரு கோயிலில் வந்து பச்சைக்கிளி வந்து ஒரு கூண்டில் வளர்த்தாங்க. அது வந்து ஹர்ஷி பாப்பா கேட்க அப்படியே கத்தியே பதில் சொன்னது. அது க்யூட்டாக இருந்தது, நீங்களும் கேளுங்க. அம்மா பச்சைக்கிளி, ஹலோ ஹலோ ஹலோ, என்ன வேணும்? என்ன பசியா? அந்த கிளியை அப்படியே பார்த்து பேசிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் பிஸ்கட்லாம் போட்டுட்டு அப்படியே நாங்கள் பிரகாரத்தில் அப்படியே சுற்றி வந்தோம். இந்த கோயிலில் வந்து நிறைய தோட்டம் வச்சு நல்லா பச்சை பசேர்னு பார்க்கவே கண்ணுக்கு அழகாக இருந்தது. இது ரொம்ப பழமையான கோயில். ராஜராஜ சோழனோட தாத்தா ஆதித்ய சோழன் வந்து இந்த கோயிலில் கட்டினாங்களாம். ஸோ அவ்வளோ பழமையான கோயில், அதனால் இந்த சிவனுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயில் வந்து பிரதோஷம், சிவராத்திரி இதெல்லாம் ரொம்ப வந்து விசேஷமாக இருக்குமா. சிவராத்திரியில் வந்து 1008 வில்வ இலையில் கொண்டு அந்த சிவனை வந்து பூஜிப்பாங்களாம். ஸோ அப்போ வந்து ரொம்ப இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குமா. நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து வந்துட்டுருப்பாங்களாம். இதுதான் நான் சொன்ன சிறப்பான பைரவர், எந்த கோயிலையும் இருக்காது. இந்த பைரவருக்கு நாய் வாகனம் இல்லாமல் 8 கைகள் இருக்குது, அதுதான் இதோட சிறப்பு. எல்லா கோயிலையும் பைரவருக்கு வந்து நாய் வாகனம் இருக்கும், ஆனால் இங்கே இல்லை, 8 கைகள் இருக்குது. இந்த பைரவர்கிட்ட வந்து நம்ம மனமுருகி வேண்டிட்டா மன கஷ்டம் பண கஷ்டம் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சரியாயிடும். தேய்பிறை அஷ்டமியில் வந்து விளக்கு போட்டால் ரொம்ப நல்லது. அன்னைக்கு வந்து நிறைய பேர் பூசணிக்காயில் தேங்காய்லாம் விளக்கு போட்டிருந்தாங்க. திருவிழா முடிஞ்சாவே அடுத்த கறிவிருந்து தான். அங்கே 15 நாள் வந்து கம்பம் திருவிழான்றதுனால நோன்பு இருந்து அந்த மஞ்சள் நீராட்டு விழா முடிஞ்சு எல்லா ரிலேஷன் வந்ததுனால அங்கே கறிவிருந்து வீட்டில் செஞ்சுருந்தாங்க. சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்டைல் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி, சிக்கன் பெப்பர் கிரேவி, பள்ளிப்பாளையம் சிக்கன் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே கொங்கு நாட்டு ஸ்டைலில் செஞ்சுருந்தாங்க. இந்த ரெசிபீஸ்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
சாப்பிட்டு முடித்து சிரிக்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். பூஸ்ட் விளையாண்டோம். இது நம்ம எல்லோரும் சின்ன வயசில் வந்து விளையாண்டுட்ருப்போம். 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். பூஸ்ட்டு, ராஜாராணி, கேரம் எல்லாமே விளையாடுவோம். அதான் நாங்கள் எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பூஸ்ட்டு விளாண்டோம். அந்த செட் அடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கத்திக்கிட்டு செமையாக விளாண்டுட்ருந்தோம். ஸோ இது இப்படி விளாட்றது மைண்டுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ரொம்ப நாளாச்சு இது போலலாம் விளாண்டு. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நைட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் எல்லோரும் ஃபேமிலியோட. இது சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஈரோடு திண்டல்மேடு கிட்ட ரிங் ரோடு கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. பீகாக் ரெஸ்டாரண்ட். ப்ளூ மூன் சினிமாஸ்ன்னு இருக்குது. இங்கே ஒரு தேட்டர் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். தேட்டர் வித் ரெஸ்டாரண்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். ஆனால் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஈரோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க. சூப்பராக இருக்குது. இது ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர், ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படிலாம் வைக்கணும் அப்படின்னா இது ஒரு சூட்டபிளான ஒரு பிளேஸு. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டே நல்லா ஃபுல் லைட்டிங் செட்டப்போடு சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்து நல்லா லேசர் லைட்லாம் வச்சு நம்ம குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போனால் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. இதுதான் அந்த தேட்டர். ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ப்ளூ மூன் சினிமாஸ். இதுதான் மூன் ஷேப்பில் வந்து ப்ளூ கலரில் அப்படியே சூப்பராக இருக்குது இந்த தேட்ரு. இங்கே சைடில் வந்து நல்லா கார்டன் மாதிரி போட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஃபீஸ் எடுக்கிறதுக்குனே நிறைய ப்ளேஸ்லாம் இங்கே இருக்குது. ரெஸ்டாரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து போன உடனே நல்ல ஒரு வார்ம் வெல்கம் பண்ணுற மாதிரி புத்தா ஃபோட்டோ இருக்குது. உள்ளே போனோம்னா ஃபுல் லைட்டிங் செட்டப்போட கலர் லைட்டோட நல்லா நீட் அண்ட் குட் அட்மாஸ்பியரோட சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை. ஸோ நம்ம ஃபேமிலியோடு வந்தோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தோம் அப்படின்னா ஒரே டேபிளில் உட்காந்து நல்லா ஜாலியாக எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். ஸோ இங்கே உள்ளது எல்லாமே நல்லா நீட்டாக சூப்பராக இருந்தது. இது வந்து நல்லாம்பட்டி சிக்கன் அப்படின்னு ஃபுல்லாக நல்லெண்ணெயிலையும் வரமிளகாயிலையும் செய்கிறது. சூப்பராக இருந்தது. அப்புறம் பீகாக் சிக்கன் கிரேவினே அங்கே ஸ்பெஷலாக அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே நாங்கள் பேம்பு பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே சுட சுட வந்து அந்த பேம்புலேருந்து அந்த பிரியாணி கொட்டுறப்ப அதை சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த பிரியாணியே. ஸோ இங்கே எல்லாமே வந்து அந்த கொங்கு நாட்டு ஸ்டைல் அந்த இதில் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. அப்புறம் தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தந்தூரி சிக்கன் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே டேபிளில் வந்து புதினா, ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு வாட்ரு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நம்ம ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா இதை குடித்தோன்னே கொஞ்சம் நல்லா உடனே வந்து டைஜஸ்ட் ஆகிட்டு. ஸோ சூப்பராக இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட். நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஈரோடு டு சென்னை ட்ராவல் பிளாக் தான். நாங்கள் சென்னைக்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனோம். அங்கே நாங்கள் என்னென்ன பிளேஸ்க்கு எல்லாம் போனோம் அப்படின்றத வாங்க பார்ப்போம். வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பி நாங்கள் ஈரோடு ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஜங்ஷன் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் ட்ரெயினுக்காக. ட்ரெயின் கரெக்டான டைமுக்கு வந்துட்டு ட்ரெயினில் ஏறிட்டு பர்த்து தான். நாங்கள் நைட்டு அப்படியே தூங்கிட்டே போயிட்டு இருந்தோம். போயிட்டு மார்னிங் வந்து விடிய காத்தால நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம். சென்ட்ரலில் தான் நாங்கள் இறங்கணும். சென்ட்ரலில் இறங்கி அப்படியே நாங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு ஃபங்க்ஷனை நாங்கள் முடிச்சிட்டோம். மறுநாள் வந்து நாங்கள் வெளியில் நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்க போனோம். மறுநாள் காலையில் நாங்கள் சீக்கிரமாகவே எழுந்து கிளம்பிட்டோம். மார்னிங் 5 to 5:30 நாங்கள் ரெடியாகி நாங்கள் பெசன்ட் நகர் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ மார்னிங் வந்து சென்னை எவ்வளோ ஒரு பிஸியாக இருக்குது பாருங்கள். பெசன்ட் நகர் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பறவைகள், அவ்வளோ பறவைகள் இருக்குது. குருவிகள்லாம் நிறைய இருக்குது இங்கே. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த கடல் காற்றை அப்படியே சுவாசிக்கிட்டு நாங்கள் அப்படியே அந்த மண்ணில் அப்படியே நடந்து போனோம்.
இந்த மண்ணில் நடக்கிறது நல்ல ஒரு வாக்கிங் போல் இருந்தது. அப்படியே அடித்தழுத்தி நல்லா நடக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப மூச்சு வாங்கினது நடக்கிறதுக்கே. ஸோ அப்படியே மெதுவாக நடந்து அப்படியே கடற்கரைக்கிட்ட நாங்கள் போயிட்டோம். ஸோ காலையில் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு 1/2 hour வந்து அந்த கடல் அலையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். நல்லா ஃபுல்லாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கடற்கரைக்கு நேராக உள்ள பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணோம். 8 லக்ஷ்மியும் ஒரே இடத்துல பார்க்குறன்றது பெரும் பாக்கியம். நம்மளுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. ஸோ அதான் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்றது நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ வாசலில் கடையில் வந்து லக்ஷ்மிக்கு வந்து தாமரை தான் ரொம்ப உகந்த பூ. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கோயிலுக்குள்ளே போன உடனே நம்மளுக்கு 4 லக்ஷ்மியும் அப்புறம் பெருமாள் மகாவிஷ்ணுவும் இருப்பார். இவங்க வந்து பெருமாள் வந்து கிழக்கு முகமாக இருப்பார். இந்த கோயில் வந்து 4 நிலைகளாக அழகாக கட்டியிருக்காங்க. போன உடனே வந்து ஃபஸ்ட்டு தளத்தில் வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக ஆதிலக்ஷ்மி, பசிப்பினி நீங்க தானியலக்ஷ்மி, தைரியத்திற்கு தைரியலக்ஷ்மி. இங்கே வந்து மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் கிழக்கு முகமாக நமக்கு அம்சமாக வந்து காட்சி தராங்க. அடுத்து 2ஆம் தளத்தில் வந்து கஜலக்ஷ்மி. சகல சௌபாக்கியம் பெறணும் அப்படின்னா இந்த கஜலக்ஷ்மியை நம்ம வழிபடணும். அங்கேருந்து ஒரு கொஞ்சமாக சில படிகள் ஏறினா நம்ம 3ஆம் தளம் வந்துடலாம். அங்கே வந்து சந்தானலக்ஷ்மி, குழந்தை வரம் வேண்டுவோருக்கு சந்தானலக்ஷ்மி, வெற்றிக்கு விஜயலக்ஷ்மி, கல்வி ஞானமுக்கு வித்யாலக்ஷ்மி. இந்த கஜலக்ஷ்மியிலேருந்து கொஞ்சம் நம்ம மேலே ஏறணும் அப்படின்னா 4ஆம் தளம் வந்துடும். அங்கே தனியாகவே நம்மளுக்கு தனலக்ஷ்மி இருக்காங்க. செல்வம் பெருக தனலக்ஷ்மி. இந்த 8 லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மியும் நம்ம ஒரே நாளில் ஒரே இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. இந்த 8 லக்ஷ்மி வந்து அலங்காரன்றது டெய்லியுமே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போன அன்னைக்கு 8 லக்ஷ்மியுமே அவ்வளோ அம்சமாக இருந்தது. இந்த கோயிலில் வந்து நம்ம ஏதாவது வேண்டுதல் செய்யணும் அப்படின்னா நல்லா நம்ம வந்து மனசார வேண்டிட்டு லக்ஷ்மிக்கு நம்ம புடவை எடுத்து சாத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேண்டினது வந்து நடக்கும். இது வந்து மேலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பீச் வியூ சூப்பராக தெரியுது. இந்த கோயில் வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அப்புறம் வரலட்சுமி நோன்பு, இது மாதிரி முக்கிய விசேஷ நாட்கள்லாம் ரொம்ப இங்கே வந்து விசேஷமாக இருக்கும். இந்த கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில தான் அன்றைக்கி இந்த அஷ்டலக்ஷ்மியிலையும் தரிசித்தோம். ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக இருந்தது. இது வந்து நம்ம மேலே இருந்து பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே சூப்பராக அந்த பீச் வியூ அப்படியே தெரியுது. இது வந்து லாஸ்ட்டாக உள்ள தனலக்ஷ்மி சன்னதியிலேருந்து அப்படியே பீச்சுக்கு ஒட்டியே அப்படியே இந்த கோயில் இருக்குது. நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட சூப்பராக ஒரு கோயில் வந்து நம்ம சென்னையில் வந்து நம்ம அமைஞ்சிருக்கு. எல்லோருமே வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயிலில் ஒன்று அஷ்டலக்ஷ்மி. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அறுபடை முருகன் கோயில். எப்படி நம்ம ஒரே நாளில் 8 லக்ஷ்மி பார்க்குற மாதிரி ஒரே நாளில் ஒரே இடத்துல 6 அறுபடை முருகன் பார்க்குறது எவ்வளவு சிறப்பு. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து அறுபடை முருகனுக்கு பார்க்க போனோம். இந்த கோயிலும் வந்து சூப்பராக அந்த பழமை மாறாமல் அப்படியே கட்டியிருந்தாங்க. அறுபடை முருகன் கோயிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. கடலோரத்தில் முருகன் கோயில் வந்து ரொம்ப ரம்மியமாகவே இருக்குது. இங்கே 6 படை முருகனுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. முருகனுக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கு நாங்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போன உடனே முதலாவதாக திருப்பரங்குன்றம் முருகன், 2வதாக சூரனை வதம் செய்த திருச்செந்தூர் முருகன், 3வதாக ஞானப்படத்துக்காக கோச்சிட்டு போன பழனி முருகன், 4வது தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிமலை முருகன், 5வது வள்ளியம் கல்யாணம் செய்த திருத்தணி முருகன், கடைசியாக 6வதாக அவ்வை பாட்டிக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என கேட்ட பழமுதிர்ச்சோலை முருகன். இந்த 6 முருகனுமே ரொம்ப அம்சமாக அழகாக காட்சி தராங்க. இங்கே இந்த பிரகாரத்தில் நவகிரகமும் இருக்குது. அந்த பழமை மாறாமல் அப்படியே அறுபடை முருகனும் தனித்தனி சன்னதியோட ரொம்ப அழகாகவே கட்டியிருக்காங்க. ஒரே நாளில் ஒரே இடத்துல அறுபடை முருகனை தரிசிக்கிறது அவ்வளவு மன சந்தோஷம். இந்த கோயிலே நியூயார்க் கணபதி இருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த நியூயார்க் கணபதியோட சன்னதி. ரொம்ப அழகாக இருக்கார் இந்த பிள்ளையார். இவரையும் அப்படியே தரிசிச்சுட்டு
இந்த 6 முருகனையும் தரிசித்த சந்தோஷத்தோடு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறுநாளும் சில இடத்துக்கு போனோம். இன்றைய நாள் எங்களுக்கு ரொம்பவே நல்லா சிறப்பாக போனது. நீங்களும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த விலாகோட அடுத்து பார்ட் 3 வீடியோவும் வருது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் போன இடத்துக்கெல்லாம் இந்த வீடியோ மூலமாக அப்படியே உங்களையும் ட்ராவல் பண்ணி அழைச்சிட்டு போனதில் ரொம்ப சந்தோஷம். இந்த விலாகை பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அரிசியும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.